ஒரு அப்பா அவங்க பொண்ணை காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்காக கோயிலில் போய் வேண்டிட்டு வர்றாரு. கடவுளே, என் பொண்ணுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும், அந்த காலேஜ் அவளுக்கு நல்ல ஃப்யூச்சரையும் கொடுக்கணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு. ஆனால் மனசில் ரெண்டு விஷயங்களை நினைக்கிறாரு. ரெண்டு காலேஜும் அவங்க மைண்டில் இருக்குது. இந்த காலேஜில் போடலாமா இல்லை இதில் போடலாமா, நீதாப்பா வழி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வேண்டிட்டு ஒரு பஸ் ஏறி போயிட்டுருக்காரு. பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் முன்னாடி சீட்டில் உட்காந்துட்ருக்கவங்க பேசிகிட்ருக்காங்க. அவர் செலக்ட் பண்ண அந்த ரெண்டு காலேஜ் பேரையும் சொல்லி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க, இந்த ரெண்டு காலேஜில் ஃபஸ்ட்டு காலேஜ் தான் நல்லது, அங்கே போனோம்னா லைஃபே மாறிடும், நிறையா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்ருக்காங்க. இவருக்கு ஒரு பதில் கிடச்சிது. ஓ, இந்த காலேஜ் நல்ல பெஸ்ட்டான காலேஜ் போலன்னு ஒரு பதில் கிடச்சிது. அதையும் மனசில் வச்சுட்டு அவர் அடுத்த ஸ்டாப்பிங் வந்தோடனே இறங்கிடுறாரு. திரும்ப போயிட்டுருக்கும்போது மளிகை கடையிலையும் அதே டாபிக் வருது. இவர் பால் வாங்குறாரு, அங்கேயே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இவர் நினச்ச அந்த டாப் மோஸ்ட் காலேஜ் ஒன்று பற்றி பேசுகிறாங்க, இங்கே போனால் நல்லாயிருக்கும். இவர் அதையும் மைண்டில் ஏற்றிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அவங்க உட்காந்து குடும்பத்துலலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபைனலாக இந்த காலேஜ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி அட்மிஷன் போடுறாங்க. ஸோ இது ஏன் இந்த விஷயம் சொல்ல வரேன்னா, இது மாதிரி நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரக் ஆகி நிற்போம். அடுத்தது என்ன முடிவு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது நமக்கே தெரியாமல் டிவைன் பவர் யாரோ ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு பதில் கொடுக்கும். இது எல்லா இடத்துலையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். சில விஷயங்களை கடவுள் அவர் நேர்லேயே தான் செய்வாருன்னு கிடையாது. மனித ரூபத்தில் நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ வழிபோக்கனாவோ உதவி செய்வாங்க, நமக்கு உண்டான பதிலை கொடுத்துடுவாங்க.